இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுத்த துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுத்த துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ah
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 23 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரை விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரை, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பிடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கை தூயதாக்கும் பலிப்பிடமா? எனவே பலிப்பிடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேல் உள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நந்திகளும் நாரதர்களும் நம்முடைய சமூகத்திலே, சமயத்திலே, குடும்பங்களிலே அதிகமாக இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் உருவாகி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆட்கள் நிறைய உருவாக்கப்படுகிறார்கள். தலைவர்கள் அல்லது தலைவிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் தகுதியற்றவர்கள். தானும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவர்களையும் செய்ய விட மாட்டாங்க, ஒதுங்கவும் மாட்டாங்க, அடுத்தவனை ஒதுக்கவும் செய்வாங்க, அடுத்தவனை உட்கார விட மாட்டாங்க. அறிவோ ஆற்றலோ திறமையோ அறவே இருக்காது. ஆனால் உள்ளவர்களை ஒண்ட விடவும் மாட்டார்கள். தனக்கு வேண்டும் என்றால் விழுந்து விழுந்து ஊழியம் செய்கிறவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அது கொஞ்சம் வெக்கமாகத்தான் இருக்கிறது. பங்குகளில் பார்த்தாலும் கூட தெரியும், அப்பட்டமாவே தெரியும். அது நிறைய பேர் சொல்லி இருக்கிறான். ஒரு ஆளால காரியம் நடக்கணும்னா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. காரியம் முடிந்ததும் கச்சிதமாக கீழுக்கீரையாக அள்ளி எறிந்து விடுவார்கள். எதிலும் சுயநலம். எல்லாமே எனக்கே. அது ஆலயமா, காணிக்கையா, எனக்கு என்ன பயன்? பதவியா, அந்தஸ்தா, எனக்கே வேண்டும். தன்னலம் என்னும் புறையோடிய கண்களோடு யாருக்கு இவர்கள் வழிகாட்டக்கூடும்? பொன்னா, கோயிலா என்றால் தனக்கு உதவுவது பொன்தானே. காணிக்கையா, பீடமா என்றால் காணிக்கைதானே. சுயநலவாதிகள் தேர்வு செய்வர். பதவியா, பணியா? இப்ப
இந்த வாசக பகுதியை இன்னொரு முறை வாசித்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் தெளிவாக தோணும். வெளிவேடக்காரருங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒரு மிக மிக கடினமான வார்த்தை. அது ஒரு மனிதருக்கு இழுக்கு தருகிற வார்த்தை, ஒருவரை அவமானப்படுத்துகிற வார்த்தை, ஒருவருடைய ஆளுமையை சிதைக்கின்ற வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்தால் எந்த அளவுக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை இன்னைக்கு இயேசு நம்ம முன்னால நின்றுகிட்டு அவர் எந்த வார்த்தையை போடுவாருன்னு எனக்கு தெரியல. பரிசேயர்களும் சதுசேயர்களும் வெளியிலே நல்லவர்கள் போல நடித்துக் கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து நல்லது எது தீயது எது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அவர்கள் வெளியில் அனைவராலும் நல்லவர்களாக நடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தெரியாமல் இல்லை. தாங்கள் இருவகையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மற்றவர்கள் சொல்லி அவர்கள் அறிய வேண்டியதில்லை. ஏனெனில் அவர்களை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களது வாழ்வில் திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை. இதுதான் இயேசுவின் வேதனைக்கும் அந்த வார்த்தைக்கும் காரணம். நமது வாழ்வை நாம் மாற்றாத போது நம்மை விட கடவுள் அதிகமாக வருத்தம் கொள்கிறார். அன்புக்குரியவர்கள், நமது நிலையை எண்ணி அவர் வருத்தப்படுகிறார். நாம் செல்லக்கூடிய பாதை அழிவுக்குரியது என்று அவர் வேதனையுறுகிறார். இத்தகைய கடின உள்ளத்தினராய் வாழ்ந்த பரிசேயர்களைப் போல நாம் வாழாது நமது வாழ்வை மாற்ற வேண்டும். கடவுள் விரும்புகிற வகையிலே வடிவத்திலே நாம் வாழ வேண்டும். அதற்காக இன்றைக்கு திருச்சபை புனித அரசன் லூயிஸ் என்பவரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தவர். இவர் தந்தையின் பெயர் லூயிஸ் டி லயன். இவரின் தாய் புளோன்சா. இவரின் தாத்தா பிரான்ஸ் நாட்டு அரசர் 2ஆம் பிலிப்பு. புனித லூயிஸ் 9 வயதாக இருக்கும் போதே இவரின் தாத்தா இறந்து விட்டார். இதனால் அவரின் தந்தை 8ஆம் லூயிஸ் அரச பதவியேற்றார். 8ஆம் லூயிஸை பதவியேற்ற 3 ஆண்டுகளில் கொள்ளை நோயால் தாக்கப்பட்டு இறந்து விட்டார். அதனால் லூயிஸ் தனது 12 வயதிலேயே நாட்டின் அரசராக பதவியேற்றார். 9ஆம் லூயிஸ் என்ற பெயர் பெற்றார். லூயிஸ் திருமணம் செய்து 11 குழந்தைகளை ஆண்டவரின் ஆசையோடு பெற்றாராம். தன் குழந்தைகளை தானே சிறந்த முறையில் பேணி வளர்த்து பயிற்றுவித்தார். தவப்பற்றிலும் ஜெப ஆர்வத்திலும் ஏழை எளியோர் மீது கொண்ட அன்பிலும் சிறந்து விளங்கினர். தன் நாட்டு மக்களின் ஆன்மீக நலத்திலும் அவருடைய அமைதியை உருவாக்குவதிலும் அக்கறை கொண்டு ஆட்சி செய்த ஒரு நல்ல ஆயனாக கிறிஸ்துவின் கல்லறை விடுவிக்குமாறு சிலுவை போர் மேற்கொண்டார். இவர் 1226ஆம் ஆண்டிலிருந்து தான் இறக்கும் வரை அரசராகவே இருந்தார். இவர் 1248ஆம் ஆண்டு 7வது சிலுவை போரையும் 1270ஆம் ஆண்டு மீண்டும் 8வது சிலுவை போரையும் நடத்தினார். அவர் அரசர்களிலேயே முதல் புனிதர் என்ற பெயரையும் பெற்றார். முடிந்த வரைக்கும் ஏழைகள் மீது அக்கறையோடும் ஜெபத்தவத்திலும் இவர் பிள்ளைகளை வளர்த்தியது போல நாமும் கொஞ்சம் இறைவார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுப்போம். ஆமென். ஜெபிப்போமாக. நல்ல ஆயனாம் இறைவா, பிரான்ஸ் நாட்டில் லூயிஸ் என்ற ஒரு நல்ல அரசரை கொடுத்து உமது மக்களை நீர் அவர் வழியாக உம்மால் ஈர்த்துள்ளீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அரசர்களாக இருந்து ஆட்சி புரிகின்றவர்களை நீர் வழி நடத்தியருளும். மக்களை அமைதியோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்த உமது அருள் தருமாறு தந்தையை உம்மை கேட்கிற வேளையிலே பிறருக்கு இப்பொழுதுமே நன்மை செய்வதில், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு இயன்றவரை நன்மை செய்வதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே. தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே. தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா ஆஹா
நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா. நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா. ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் ஆண்டு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.